கடினமாக இருக்கும். அவர்கள் தங்குமிடம் நரகமே ஆகும். அது மிகவும் கெட்ட புகலிடமும் ஆகும். இறைவனால் மீது நிச்சயமாக இறக்கப்பட்ட வேதத்தை உண்மை என அறிகிறவர் குருடராக இருப்பவரை போலாவாரா? நிச்சயமாக இவ்வேதத்தின் மூலம் அறிவுடையவர்கள் தாம் நல்லுபதேசம் பெறுவார்கள். அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். இன்னும் தாம் செய்த உடன்படிக்கையை முறித்துவிடவும் மாட்டார்கள். மேலும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என கட்டளையிட்டானோ அதை சேர்த்து வைப்பார்கள். இன்னும் அவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள். மேலும் மறுமை நாளில் கடுமையான கேள்வி கணக்கை குறித்தும் பயப்படுவார்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்கள் இறைவனின் பொருத்தத்தை தேடி பொறுமையை கடைபிடிப்பார்கள், தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நன்முறையில் செலவு செய்வார்கள். நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வார்கள். இத்தகையோருக்கே மறுமையில் சுவனபதி என்னும் நல்ல வீடு இருக்கிறது. நிலையான அந்த சுவனபதிகளில் இவர்களும் இவர்களுடைய தந்தையரில் இவர்களுடைய மனைவிமார்களில் இவர்கள் சந்ததியினரில் சன்மார்க்கத்துக்கு இசைந்து யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள். மலக்குகள் ஒவ்வொரு வாயில் வழியாக இவர்களிடம் வருவார்கள். நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, உங்களுடைய இறுதி வீடு மிகவும் நல்லதாயிற்று என்று கூறுவார்கள். எவர்கள் அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுகிறார்களோ, இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏவியதை பிரித்து விடுகிறார்களோ, பூமியில் பசாத் விஷமம் செய்கிறார்களோ, அத்தகையோருக்கு சாபம்தான். இன்னும் அவர்களுக்கு மிக கெட்ட வீடும் இருக்கிறது. அல்லாஹ் தான் நாடியவருக்கு சம்பத்தை விசாலமாக்குகின்றான், தான் நாடியவருக்கு அளவிட்டும் கொடுக்கின்றான். எனினும் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவ்வுலக வாழ்க்கையோ மறுமைக்கு ஒப்பிட்டால் மிகவும் அற்பமே அன்றி வேறில்லை. இவருக்கு இவருடைய இறைவனிடம் இருந்து ஓர் அத்தாட்சி இறக்கி வைக்கப்படக்கூடாதா என்று நிராகரிப்போர் கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறும், நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவரை வழிகடச் செய்கிறான், தன்பால் எவர் திரும்புகிறாரோ அத்தகையோருக்கு நேர் வழிகாட்டுகிறான் என்று. நேர் வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டு தியானத்தால் தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க. எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நற்பாக்கியங்களும் உண்டு. இன்னும் முடிவில் அழகிய இருப்பிடமும் உண்டு. நபியே, நாம் உம்மை இவ்வாறே ஒரு கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோம். இவர்களுக்கு முன்னரும் பல கூட்டத்தினர் நிச்சயமாக சென்றிருக்கிறார்கள். நாம் உம்மீது எதை வஹியாக அறிவித்தோமோ அதை இவர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக உம்மை அனுப்பினோம். ஆனால் இவர்களோ அர் ரஹ்மான் எனும் அருள்மிக்க இறைவனையே நிராகரிக்கின்றனர். அவர்களிடம், அவனே என் இறைவன், அவனை தவிர வேறு நாயன் எவனும் இல்லை, அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவனிடமே என்னுடைய மீட்சியும் இருக்கிறது என்று நீர் கூறுவீராக. நிச்சயமாக குர்ஆன் அதனை கொண்டு மலைகளை நகரும்படி செய்தாலும், அல்லது அதனை கொண்டு பூமியை துண்டு துண்டாக்கினாலும், அல்லது அதனை கொண்டு இறந்தவர்கள் பேசும்படி செய்யப்பட்டாலும் காபிர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள். ஆயினும் எல்லா காரியங்களும் அல்லாஹுவுக்கே உரியன. ஆகவே அல்லாஹ் நாடியிருந்தால் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டி இருப்பான் என்பதை ஈமான் கொண்டவர்கள் அறியவில்லையா? நிராகரிப்போரை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தீச்செயல்கள் காரணமாக ஏதேனும் ஒரு கேடு வந்தடைந்து கொண்டே இருக்கும், அல்லது அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சமீபமாகவேனும் அக்கேடு சம்பவித்து உங்கள் வெற்றி குறித்து அல்லாஹுவின் வாக்குறுதி நிறைவேறியே தீரும். நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான். பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனபதியின் தன்மையானது, அதில் கீழே நீரருவிகள் என்றென்றும் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் ஆகாரமும் அதன் நிழலும் நிலையானவை. இதுதான் பயபக்தி உடையோரின் முடிவாகும். காபிர்களின் முடிவோ நரக நெருப்பேயாகும். எவர்களுக்கு நாம் முன்னர் வேதத்தை அளித்தோமோ அவர்கள், நபியே, உம்மீது இறக்கப்பட்ட இவ்வேதத்தை பற்றி மகிழ்வார்கள். எனினும் இதன் சில பகுதிகளை மறக்கிறவர்களும் அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி, நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு எதனையும் எவரையும் இணை வைக்க கூடாது என்பதுதான். நான் உங்களை அவன் பக்கமே அழைக்கின்றேன்.
அவன்பாலே என் மீட்சியும் இருக்கிறது என்று நபியே நீர் கூறுவீராக. நபியே, இவ்வாறே அரபி மொழியில் சட்ட திட்டங்களை கொண்டதாக இவ்வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். எனவே உமக்கு ஞானம் வந்த பின்னரும் அவர்களுடைய வீணான இச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹுவிடம் இருந்து உம்மை ரட்சிக்கும் உற்ற உதவியாளரோ பாதுகாவலரோ எவரும் உமக்கு கிடைக்க மாட்டார். நபியே, நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். அவர்களுக்கும் மனைவியரையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தி இருந்தோம். மேலும் எந்த தூதரும் அல்லாஹுவின் அனுமதி இல்லாமல் எந்த அத்தாட்சியையும் கொண்டு வந்ததில்லை. ஒவ்வொன்றுக்கும் தவணை எழுதப்பட்டுள்ளது. எனினும் தான் நாடியதை அதிலிருந்து அல்லாஹ் அழித்து விடுவான். தான் நாடியதை அதில் நிலைத்திருக்கவும் செய்வான். அவனிடத்திலேயே உம்முல் கிதாப் மூல பதிவேடும் இருக்கிறது. நபியே, அவர்களுக்கு நாம் வாக்களித்தவற்றில் சிலதை வாழ்நாளிலேயே கண்ணால் நீர் காணும்படி செய்தாலும் அல்லது அதற்கு முன்னரே நாம் உம்மை கைப்பற்றிக் கொண்டாலும் அதை பற்றி நீர் விசாரப்பட வேண்டாம். உம்முடைய கடமையெல்லாம் நம்முடைய கட்டளையை அவர்களிடம் சேர்ப்பிப்பதுதான். அவர்களிடம் கணக்கு வாங்குதல் நம்மிடம் இருக்கிறது. பூமியை அதன் அருகுகளில் இருந்து நாம் படிப்படியாக குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? மேலும் அல்லாஹ்வே தீர்ப்பளிப்பவன். அவன் தீர்ப்பை தள்ளி வைப்போர் எவரும் இல்லை. மேலும் அவன் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன். நபியே, இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தனர். எனினும் எல்லா சூழ்ச்சிகளின் முடிவுகளும் அல்லாஹ்விடமே இருக்கின்றன. ஒவ்வொரு ஆத்மா சம்பாதித்ததையும் அவன் நன்கு அறிவான். மேலும் மறுமையில் எவர்களுக்கு நல்ல வீடு உரியது என்பதை காபிர்கள் சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார்கள். நபியே, நீர் இறைவனால் அனுப்ப பெற்ற தூதர் அல்லர் என்று காபிர்கள் சொல்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக இருக்க அல்லாஹுவும் வேத ஞானம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களும் போதுமானவர்கள் என்று நீர் கூறிவிடுவீராக.